வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம கனவு தோட்டத்தில் இருந்து தான் வந்துட்டுருக்கு. கனவு தோட்டத்தில் வந்து வெங்காயம் நடுறதுக்காக போயிருந்தோம். இது நம்மளோட அவரை செடிகளோட ஸ்டேட்டஸ் என்னென்னு அப்டேட் பண்ணுறதுக்காக. அவரை செடிகள் வந்து நான் லாஸ்ட் டைமே பூ கட்டி இருந்தது பார்த்தோம். இப்போ வந்து பிஞ்சே எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம நட்டு வந்து நான் வந்து 19ஆம் தேதி இந்த அவரை விதைகள் போட்டேன். ஜனவரி 19. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளையில் வந்து பிஞ்சு வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 45 நாள்லேருந்து 55 நாள் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்போது நமக்கு ஒரு 40 நாள் கிட்ட வரும்போதே பிஞ்சு வச்சிருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து முதல் அறுவடை பண்ணலாம். இது வந்து பட்டை அவரை தான். நான் கோழி அவரை விதை வந்து வீட்டில் போட்டிருந்தேன். அது வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன். அங்கே குரங்கு இருக்கிறதுனால வந்து நம்மளால் சமாளிக்க முடியல. பட் அதில் விதைகளும் தீந்துருச்சு. கோழி அவரையும் நெக்ஸ்ட் டைம் வந்து போடணும். இப்போ வீட்டில் 1-2 காய் இருக்குது. அது குரங்கு விட்டுச்சுன்னா அதுலேருந்து விதை எடுத்து போடலான் இருக்கேன். இல்லைன்னா ஆன்லைனில் ஏதாவது தான் வாங்கணும். இதுக்கு வந்து நான் ஒன்றுமே பராமரிப்பு பண்ணலை. அடி உரமாக வந்து நம்மளோட தொழு உரம் கொட்டியிருந்தேன். ஆட்டு குப்பைகள் அதோடு சேர்த்து அப்பப்போ வாரம் ஒரு முறை நான் தண்ணி விடும்போது சாம்பல் இருக்குது இல்லைங்களா, அடுப்பு சாம்பல், அது வந்து கொஞ்சம் சேர்த்தேன். அது வந்து ரொம்ப நல்லது. பூவும் உதிராமல் இருக்கும், காய் பிடிக்கும். இதுக்கு வந்து நம்ம தேமோர் கரைசல் அடிக்கலாம், இல்லை வீட்டில் மிஞ்சின மோர் கூட அடிக்கலாம் அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு. என்ன பிரச்சனைனா, நான் போகிறது வெயில் டைம், அதில் அடித்தாலும் பிரயோஜனப்படாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே வெயிலில் வந்து செத்துரும். இப்போதைக்கு இது எதுவும் கவனிப்பு இல்லை. ஆனால் நிறைய கலராக வண்டுகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. சில பூச்சிகளெல்லாம் கூட அன்றைக்கி பிஞ்சில் இருந்தது பார்த்தேன். அதெல்லாம் காய் ஓட்டப்படுமா என்னங்கிறது தெரியல. இனி பிரச்சனை வந்தால் தான் நம்ம அதை சால்வ் பண்ணணும். பிரச்சனை வராத வரைக்கும் அவங்கள நம்ம ஒன்றும் தொல்லை பண்ண வேணான்னு இருக்கேன். ஏன்னா பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வித்தியாசமான வண்டுகள். நான் அந்த வண்டுகளே ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னு இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் செடி அவரை வளர்த்து பாருங்கள். வீட்டில் வந்து இது வளர்த்துறது ரொம்ப ரொம்ப எளிது. அஸ்வினி பூச்சி மட்டும்தான் வரும். இப்போ வரைக்கும் நமக்கு அஸ்வினி பூச்சி தொல்லையும் இல்லை. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் வெயில் இருக்கணும். இந்த செடி அவரை வளர்த்து பாருங்கள். மாடி தோட்டத்தில் கூட க்ரோ பேக்ஸில் வளருங்க. நான் அவுட்புட் எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.